லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குட் மார்னிங். வேண்டாம். இல்லப்பா, இது இந்த வீட்ல போடல, கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நீ தான் இந்த வீட்ல காஃபில குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதான் வெளியே வாங்கிட்டு வந்தேன். இல்ல, நீ வாங்கிட்டு வந்த காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னீனா காஃபி 30 ரூபா, அதை கொடுத்துட்டு கூட நீ குடிக்கலாம். ம், ஆக மொத்தம் நீ இந்த காஃபியை குடிக்கணும், சரியா? இந்தா காஃபி ஆறிட போகுது, குடி. காஃபி கடையில வாங்கல, நான் தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு தெரியும் கடையில போடுற காஃபிக்கும் நீங்க போடுற காஃபிக்கும் வித்தியாசம் என்னன்னு. இந்த வீட்டுல சின்ன புள்ளத்தனமா சாப்பிடக்கூடாதுன்னு யோசிக்கிற ஆள் நான் இல்ல. ஆனா அன்பில்லாதவங்க கையால சாப்பிடுற மாதிரி கொடுமை இந்த உலகத்திலே கிடையாது. அப்போ இந்த காஃபி அன்பில்லாதவங்க கையில தானே குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திபா, அன்புங்கிறது வெறும் காஃபில மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல இருக்கு. சரி, நான் உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், ஆனா எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடு பார்த்திபா. இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நீங்க என் மனசுல நெருக்கமா இல்ல. இத வார்த்தையா நான் கேட்டு நீங்க விஷயமா சொல்றதெல்லாம் நடக்காது. எங்க எந்த சமயத்திலேயாச்சும் அது எனக்கா மனசுல தோணணும். அப்போ இப்ப தோணலையா? தோணல. அது தோணும் போது எல்லாமே தானா சரியாயிடும். கண்டிப்பா நீ பழையபடி வருவ பார்த்திபா. நான் உன்னை மாத்துவேன். இன்டர்வியூக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். சரி, நான் வந்துட்டு கூப்பிடுறேன். என்ன பார்த்திபா, வேலை தேடிட்டு இருக்கியா? ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பேன்ல. இல்ல, எனக்கு இந்த வீட்டோட எந்த ஒட்டு உறவும் கிடையாது. இவங்க கிட்ட இருந்து நான் எந்த ஹெல்ப்பும் எடுத்துக்கணும்னு நினைக்கல. என்னப்பா, நாங்களாம் எப்பவும் உன் பக்கம் தானே. அண்ணா, உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்டில் நான் பேசணும்னு நினைக்கிற ஆட்கள் நீங்க 2 பேர் மட்டும்தான். வேற யாரையும் நான் நினைச்சது கூட கிடையாது. பாத்திபா, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. இந்த விஷயத்துல ரஜினி மேல தப்பு இல்லைன்னு உனக்கே தெரியுது. ரஜினி நினைச்சிருந்தா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்திருப்பாள்ல, உன் அப்பாவோட காரியத்துக்கு வந்திருக்க மாட்டாள்ல. அண்ணே, அது அவ செஞ்ச தப்புக்கான பரிகாரம். அவருக்கு ஒரு காரியம் நடக்கிறப்ப அவ அங்க வந்து நின்னா. ஒருத்தரை கொன்னுட்டு அவர் கல்லறையில வந்து பூ வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பார்த்திபா, ஏன் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, அது அவ பண்ணல. எனக்கும் அவளுக்கும் நடுவுல என்னால எதையுமே ஃபீல் பண்ண முடியல பாஸ். இப்ப பிரச்சனையும் அதுதான். இப்போ இந்த நிமிஷம் கிளம்பி போனா எனக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. முன்னெல்லாம் அவளை பார்க்கணும் போல இருக்கும், பேசணும் போல இருக்கும். அவளை பார்த்தாலே மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப
இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. பாத்திபா, இப்ப அவளை பார்க்கும் போதெல்லாம் இவளை நம்ம இவ்ளோ தூரம் நேசிக்கிறோம், பதிலுக்கு அவ நம்மள கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணலங்கிற மாதிரி இருக்கு. இது இல்லைன்னு நீங்க 1000 தடவை சொன்னாலும், வேற யாரு சொன்னாலும், ஏன் நானே என் மனசுக்குள்ள சொல்லி மனசை தேத்திக்கணும்னு நினைச்சாலும் அது என்னால முடியல. என் பிரச்சனை இதுதான். இதை நான் வெளியில எங்கேயும் போய் சரி பண்ண முடியாதுல்ல. பாப்போம், நான் வரேன். என்ன சகலே இவ? தெரியல. சரி வாங்க. என்னக்கா சமைக்கலையா அன்னைக்கு? வீட்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, நீ பாட்டு வந்து சமைக்கலையான்னு கேட்டுட்டு இருக்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டுக்கு புதுசாக்கா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்ல விருந்து சாப்பிட்டுட்டு தானே இருப்போம். பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா 8 மணி ஆனா நம்ம வயிறு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. சாப்பிடாம கவலைப்படுறதுனால ஏதாவது நடந்துற போதா என்ன? எனக்கு பசிக்குது, நான் போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஹே, என்னடி இவ வேற மாதிரி பேசிட்டு இருக்கா? மா, என்னாச்சு இவளுக்கு? ஏய் இருடி, நீங்க எதுக்கு இப்ப கடந்து குதிக்கிறீங்க? என்ன ரஜினி? என்னம்மா? நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணுமா? நேத்து நைட்ல இருந்து இங்க யாருமே சாப்பிடாம இருக்கோம், நீ உனக்கு மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுற? இல்ல முரளி, நீங்களாம் காலையில சாப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். உனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கு, போ. 2 நிமிஷம் ரெடி ஆயிடும். என்னக்கா, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? கிண்டல்லாம் இல்ல ராதிகா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு பசிச்சா நீங்களும் போய் சாப்பிடுங்க. நீங்களாம் இந்த சின்ன பசங்களா, ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டு கேட்டு ஊட்டி விடுறதுக்கு. ரஜினி, நம்ம எம்எல்ஏ விஷயத்துல என்னமா முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணணும்? இல்லம்மா, அவரு கோச்சிக்கிட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு, இவன் அழுதுகிட்டே இருக்கான், நான் என்னமா பண்ணணும்? நீங்க அப்பா தானே? ரஜினி, எல்லாருக்கும் நீங்க தானே அப்பா. குடும்ப தலைவர்னு உங்க பேர் தானே ரேஷன் கார்டுல இருக்கு. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாதா? இல்லம்மா, அவரு உனக்காக தான் இவனுக்கு அந்த பொண்ணையே கொடுக்கறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எனக்காக பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னவரு, நாளைக்கு இவனால அவன் முறைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கண்ணை கசக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா யாரு பதில் சொல்வாங்க? என்னதானே கேட்பாரு. அது கூட பிரச்சனை இல்ல. பொண்ணு கொடுக்கறவரு எதுக்கு மாப்பிள்ளையோட அக்காவுக்காக பொண்ணு கொடுக்கணும்? மாப்பிள்ளைக்காக தானே பொண்ணு கொடுக்கணும். என்னக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்போ மொத்தமா படுகுடியில தள்ளலான்னு பாக்குறியா? இங்க பாரு முருகன், சிம்பிள். காதல் பண்ண, கல்யாணம் பண்ண, ஓ மாமனாருக்கு உன் மேல நம்பிக்கையை வரவை.
பொண்ணு அவர் உன்னை நம்பி அனுப்புற அளவுக்கு நீ ஏதாவது பண்ணு. ம்? ரஜினி, இந்த ஒரு தடவை போய் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவனே பார்த்து பாண்டி. இல்லம்மா, நான் இங்கே வரதா இல்ல, யார்கிட்டயும் நான் பேசுறதா இல்ல. அவனுக்கு அவன் பொண்டாட்டி வேணும்னா அவன் தான் பாத்துக்கணும். ம்? அக்கா, உன்ன மாதிரி ஒரு சுயநலமான ஆளை நான் பார்த்ததே இல்லக்கா. உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இருக்கன்றதுக்காக என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சிட்ட. நீயும் உன் புருஷனும் ஜாலியா இருக்கீங்க, ஆனா என் வாழ்க்கை தான் இங்க நாசமா போயிட்டு இருக்கு. வர வரன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்து ஓடி போயிட்ட. நீ பெரிய ஃப்ராடு. கரெக்டா முரளி. ஒருவேளை உனக்கு தியாகின்னு ஒரு அக்கா இல்லைன்னா அதுக்காக நீ வாழாம இருக்க முடியாதுல்ல? ஐயோ, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு சொல்லிட்டு நீ இங்க இருக்காம வாழ்ந்துதானே ஆகணும். ட்ரை பண்ணு. ஏ ரஜினி, டேய். ரஜினி, மா சொல்லுமா. அது அது கரண்ட் பில்லு கட்டணுமா? கட்டுங்க. பணம்? அதுவாமா, என் அக்கவுண்ட்ல ஏதோ பிரச்சனை, என் கார்டு பிளாக் ஆயிடுச்சு, கேஷ்லாம் எதுவும் எடுக்க முடியாது. நீ கையில ஏதாவது வச்சிருப்பியேம்மா? ஓ இல்லம்மா, எதுவும் இல்ல. இன்னைக்கு கடைசி நாள்மா, பணம் கட்டலனா ஃபீஸ் புடுங்கிட்டு போயிடுவாங்களே. ஓ அதோ வீட்டுக்கு குடும்ப தலைவர் அக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்கள கட்ட சொல்லு. ரஜினி, இப்ப என்னடா பண்றது முரளி? இவ ரொம்ப ஓவரா தான் சீன் போடுறா. இந்த வீட்ல கரண்ட் இல்லைன்னா கஷ்டப்பட போறது நம்ம மட்டும் தானா? அவளும் தானே. ராதிகா, நீ ஏதாச்சும் பணம்? நான் ஏமா கட்டணும்? அவ தானே இத்தனை வருஷம் கட்டிட்டு இருந்தா. இப்ப என்னமோ திடீர்னு ஒரே நாள்ல வேற மாதிரி சீன் போடுறா. அவ தான் கட்டணும். கரண்ட் இல்லனா அவளுக்கும் கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் கட்டுவா. கட்டலனா பாத்துக்கலாம். என்னாலலாம் கட்ட முடியாது. ரஜினி, சொல்லுங்க பத்மாமா. என்ன இதெல்லாம்? என்ன புக்கு? இது புக்கு தான். காலையில இருந்து நான் பாக்குறதெல்லாம் ரஜினிய பாக்குற மாதிரியே இல்லையே, வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பத்மாமா. இல்ல இல்ல, இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறியே. ஏதோ கோவத்திலயோ சங்கடத்திலயோ பேசுற. நீ இந்த வீட்டு மேல எப்பவுமே அபிமானமான அக்கறையான ஒரு ஆளு. நீ மாறிடாத. இந்த வீட்ல இருக்கிறவங்க பண்ணதுலயே பெரிய தப்பு உன்னை அவங்கள மாதிரி மாத்தினதுதான். நிறைய பேர் எல்லா தப்பும் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாம என்ன தப்பு பண்ணாலும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இவங்க தப்பு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம், இவங்க பண்ண தப்புக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு நியாயத்தை பண்றாங்க. இந்த உலகத்துல 50% கெட்டவங்கள 50% நல்லவங்க தான் பேலன்ஸ் பண்றாங்க. நீ மாறிட்டனா இது தாங்காது ரஜினி. இவங்க மேல அன்பு இல்லாத அக்கறை இல்லாத ஆளா மாறிடாத. இல்ல பத்மாமா, முன்ன விட இப்பதான் அவங்க மேல எனக்கு அன்பும் அக்கறையும் ஜாஸ்தியா இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா பத்மாமா, என் வீட்ல இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
ஒவ்வொருத்தர்கிட்டயும் நிறைய குறைகள் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா பார்த்திபனோட அப்பா விஷயத்துல இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டதை பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே பயமா தான் இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி வாழ போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப யோசனையா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நான் தான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன்னு தோணுது. அதான் அவங்க பிரச்சனைகளை அவங்க பாத்துக்கணும். பத்மம்மா, பள்ளிக்கூடத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பசியோட இருக்கிறவனுக்கு மீனை கொடுக்காத, மீனை பிடிக்க சொல்லி கொடுன்னு. அதுதான் நல்ல வழின்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இத்தனை நாள் நான் இவங்களுக்கு மீனை கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ மீன் பிடிக்க கத்து கொடுக்க போறேன். ஆனா அவங்க எல்லாரும் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. அது ஒண்ணு புதுசு இல்லையே பத்மம்மா. உன்னையே தூக்கி அடிச்சிட்டு போயிடுவாங்க. நானும் அதான் எதிர்பார்க்கிறேன். என்ன தூக்கி எரிஞ்சிட்டு இவங்க எல்லாருமே தனித்தனியா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் நான் இவங்களுக்கு செய்ய போற நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏமா, உங்க அக்கா ரஜினிக்கு என்னதாமா ஆச்சு? அவ இப்படிலாம் நடந்துக்கிறவளே இல்லையே. என்னம்மா இப்படி பேசிட்டு போறா இவ? அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு போச்சுப்பா. பார்த்திபன் தான் இருக்கான். நீங்க எல்லாம் ஒன்னும் கிடையாது, வேணும்னா கரண்ட் பில் கட்டுங்க, இல்லனா விடுங்க, எனக்கு ஒன்னும் அக்கறை இல்லன்ற மாதிரி பேசிட்டு போறாளே. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா வீட்டுல இருந்திருக்கல, இந்த மாதிரி பண்ணிருக்காளா அவ? அவ அப்படிப்பட்ட ஆளா? அவளை பத்தி தெரியாது உனக்கு? கோவத்துல பேசிட்டு போறா அவ. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவ பாத்துப்பா, விடு. மா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. இப்படிதான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அவ காலில் விழுந்து போகாத இருன்னு எவ்வளவு கெஞ்சின. அவ கேட்டாளா? அவ மட்டும் கிளம்பி போயிட்டால. டேய், அது இதையும் ஒண்ணு சேர்க்காதரா. அது மாமனாருக்கு காரியம் பண்றதுக்காக போக வேண்டியிருந்துச்சு. அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கிறதுனால போக வேண்டியதா போச்சு. கரண்ட் பில்லு கட்டுறதெல்லாம் எல்லாம் அவ கட்டுவா. சும்மா ஒரு எரிச்சல்ல சொல்றதுதான் அதெல்லாம். மா, சொல்லி வைமா அவகிட்ட. அவ நடந்துக்கிறதெல்லாம் ஒன்னும் சரியில்லை. என்னமோ நாங்க இருக்க வழி இல்லாம இருக்கோன்னு மட்டும் நினைக்காத. நான் நினைச்சா என் மாமனார் வீட்டுல போய் ராணி மாதிரி இருக்கலாம். இங்க நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இந்த மாதிரி சமயத்துல உங்க கூட இருந்தா ஆறுதலா இருக்கும் தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏய், நீ எதுக்குடி கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க? ஏய், அவ யாரு? ரஜினி. அவளாவது நம்மள கண்டுக்காம போறதாவது. அப்படி இருக்கணும்னா அவ எப்பவோ அப்படி இருந்திருப்பா. இப்போ சும்மா நம்மள மிரட்டிதான் பாக்குறா. ராதிகா வரா வரா. சரி சரி, நீங்களும் எல்லாரும் போன் எல்லாம் சார்ஜர் போட்டு வச்சுக்கோங்க. என்ன, ஒருவேளை கரண்ட் போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ பேசுறது அவ எதுவும் கண்டுக்க கூட இல்ல. இவ எல்லாத்துக்கும் சார்ஜ் போடுறத பார்த்தா எனக்கு என்னமோ இவ ஒரு முடிவோடு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ரஜினி, என்னம்மா? இங்க வா. ஏன் என்னம்மா சொல்லு. அது அந்த பில்ல, அது ஏதோ சொல்லுவாங்களே, என்னடி அது?
அது ஆன்லைன்ல தானே கட்ட போற? இல்லையே, நான் தான் கட்ட மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் ஆன்லைன்ல கட்ட போறியான்னு கேக்குற? இல்லம்மா, நீ கட்ட மாட்டேன்னா நீ நேர்ல போய் கட்ட மாட்டியோ, ஆன்லைன்ல தான் கட்டுவியோன்னு நான் நினைச்சேன். இல்லம்மா, கட்ட மாட்டேன்னா ஒரே அர்த்தம் தான். ஆன்லைன்ல, செக்ல, கேஷ்லன்னு எதுலயும் கட்ட போறதில்ல. பாத்தியா? இருடி. ரஜினி, நான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், குடிக்கிறியா? நான் போய் எடுத்துட்டு வரவா? குடுங்க. இரு, எடுத்துட்டு வரேன். இந்த குடி. தேங்க்ஸ் மா. ஐயோ, என்னம்மா? நான் என்னடி பண்றது? அம்மா, யாரு? ஈபில இருந்து வந்திருக்கேன். ஐயோ, என்னடி? உள்ள வாங்க. என்னப்பா? என்னன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிக்க வந்திருக்கேன். கரண்ட் பில் கட்டல, ஃபியூஸ் புடுங்க வந்திருக்கேன். ஐயோ,